எல்லாருமே வந்து இப்போ ஒரு பயங்கர கன்ஃப்யூஷனில் இருப்பீங்க. எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும்? எந்த காலேஜ் சூஸ் பண்ணா எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? ஏன்னா நெறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு உள்ள ஃபீஸ் வாங்குறாங்களே தவிர, அதுக்கேத்த மாரி பிளேஸ்மெண்ட்ங்கிறதே அங்க கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, உங்க 4 வருஷம் முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அந்த வேலை வந்து கொஞ்சம் நல்ல வேலையா கிடைக்கணும். இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு சேல்ஸ் ஜாபுக்கு போறதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு நீங்க இன்ஜினியரிங்கே படிக்க தேவையில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு நல்ல காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் ஓரியன்டடான காலேஜ் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து சில பிளேஸ்மெண்ட் ஓரியன்டட் காலேஜஸ் மட்டுமே நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி தனியார் கல்லூரி இப்போ ப்ரைவேட் காலேஜஸ்மே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி எதையுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ்க்கான ஒரு லிஸ்ட் மட்டும்தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த காலேஜஸ்லாம் பியூர்லி வந்து பாஸ்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து நிறைய காலேஜஸ் வந்து ஒரு ஹை கட் ஆஃப் தேவைப்படலாம். சில காலேஜஸ் கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் லெவல் ஒரு 180 185 அந்த ரேஞ்சு கட் ஆஃப் தேவைப்படலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிஇஜி சென்னை. ஸோ இது டேரக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கேம்பஸ். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. போன வருஷம்லாம் வந்து 199க்கு மேலே தான் சேஃப் கட் ஆஃபே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை டிமாண்ட் இருக்க ஒரு கேம்பஸ் அப்படின்னா இது சிஇஜி சென்னை கண்டிப்பாக இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப ஹை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 96-98% மேலே இருக்கனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜாக வந்து ஒரு 36 லட்ச ரூபா இல்லை 40 லட்ச ரூபா வரைக்கும் 2024 அண்ட் 2025 வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் கிரேட் நம்பர். அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8லேருந்து 9 லட்சங்கிறது உங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ். அண்ட் மேஜர் ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய நிறைய இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் எம்என்சிஸ் தான் உங்களுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் உங்களுக்கு சில கம்பெனிஸ் மட்டும் நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கூகுள் வந்திருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் வந்திருக்காங்க, டிஇ ஷான்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி நம்ம நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு நேம் தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ சிஇஜி சென்னை ஒரு டாப்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வைக்க வேண்டிய ரெண்டாவது கேம்பஸ் பார்த்துட்டிங்கன்னா எம்ஐடி சென்னை. இதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கேம்பஸ் தான். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கைஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கோர் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது எனக்கு வேணுங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்ஐடி சென்னை இருக்கும். டெஃபினட்டாக ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆப்ஷன். ஏன்னா நம்ம சார் அப்துல் கலாம் சாருமே இங்கே தான் வந்து படிச்சிருந்தாரு. ஸோ அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய அலுமினிஸ்லாம் வந்து இங்கேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் இந்த இசிஇ அப்புறம் வந்து ட்ரிபிள் இந்த மாதிரி வந்து கோர் ப்ரோக்ராம்ஸுக்கு ரொம்ப 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 வந்து ஒரு பேர் போன ஒரு கேம்பஸ். பிளேஸ்மெண்ட் செல் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஸோ இந்த கேம்பஸும் சரி, ஏசிடி சரி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு சிஇஜி சரி, இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே பிளேஸ்மெண்ட் செல் தான். ஸோ சென்ட்ரல் பிளேஸ்மெண்ட் செல் தான் இங்கே எல்லாமே 3 கேம்பஸுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே பிளேஸ்மெண்ட் செல் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு சிஇஜியில் என்ன கம்பெனி வருமோ அந்த கம்பெனி நீங்கள் எம்ஐடிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்ஐடியில் என்ன கம்பெனி வருதோ அது நீங்கள் சிஇஜிலையுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3வது ஆப்ஷன் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர். ஸோ பிஎஸ்ஜி வந்து எதுக்காக அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பிஎஸ்ஜியோட ஐடெக் கிடையாது. ஸோ பிஎஸ்ஜி சொல்கிறேன், பிஎஸ்ஜி வந்து ப்ராப்பர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஒரு ஃபீஸ் ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபீஸுக்கு ஏற்ற ஒரு ஒர்த்தான ஒரு கேம்பஸ் அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்ஜி இருக்கும். அங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 வருஷத்தில் 40லேருந்து 53 லட்ச ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு வேரி ஆகிருக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ். ஸோ அது வந்து ஒரு கிரேட் நம்பர். அண்ட் அதே மாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சுக்கோங்க ப்ரிஃபரன்ஸில். அண்ட் பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோர் பிளேஸ்மெண்ட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஐடி அதாவது உங்களுடைய சாஃப்ட்வேர் சைடாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா பிரான்ச்சுக்கும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரான்ச்சுக்கு தான் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், இந்த பிரான்ச்சுக்கு தான் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. வெவ்வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ பிஎஸ்ஜியில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிஐடி கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சு இதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்ட் இயர்ஸில் 50 லேக்குக்கு மேலே வந்து உங்களுக்கு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல பாஸ்ட் 2 வருஷம் 2024 2025க்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த கேம்பஸுமே பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சேஞ்ச் இன்டர்னலி ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அவங்களோட பிளேஸ்மெண்ட் சொல்ல. ஸோ அதனால் இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க பிளேஸ்மெண்ட் ஒரு ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே நிறைய கோச் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வெளியிலேருந்து கொண்டு வராங்க. அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா சொல்லணும். அண்ட் இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபீஸ் ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு ஃபீஸை பற்றி ரொம்ப ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் வேறாஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டடில் வந்து எப்படி வரும்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 45,000 ரூபாயிலேருந்து ஒரு 60,000 70,000 ரூபா வரைக்கும் தான் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஈவன் நீங்கள் போனால் கூட அரௌண்ட் 1 to 1.2 lakh 1.5 lakh கூட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் பெட்டர்.
பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சிஐடி கோயம்புத்தூர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஒரு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் தியாகராஜா. ஸோ டிசிஇ மதுரை நிறைய பேர் வந்து இந்த காலேஜை வந்து நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. பட் ஆனால் மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு காலேஜ் லிஸ்ட்டில் இந்த காலேஜை நீங்கள் வைங்க. பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, அங்கே இருக்க பேக்கேஜஸும் சரி, அங்கே இருக்க கோச்சிங் சரி பக்காவாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு தென் மாவட்டம் மதுரையில் இருக்கனால ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஃபோக்கஸில் வர மாட்டேங்குது. ஃபோக்கஸ் லைட்டில் ஒரு கோயம்புத்தூரில் இருக்க காலேஜஸ் எப்படியோ, சென்னையில் இருக்க காலேஜஸ் எப்படியோ, ஸோ அந்த ஒரு லைம் லைட் வந்து இந்த காலேஜுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ஒர்த்தியான ஒரு கேம்பஸ். எனக்கு நேத்திக்கு கூட எனக்கு வந்து ஒரு பையன் வந்து அவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, இந்த கேம்பஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ப்ரோ. ஆனால் நிறைய வந்து ப்ரைவேட் காலேஜஸாக வந்து யூடியூபர்ஸ் ரேங்க் பண்ணுறாங்க, எங்கள் காலேஜை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்பவே பின்னாடி தள்ளி விடுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் வந்து பேசியிருந்தார். ஸோ அவர் வந்து இப்போ அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இவ்வளோத்துக்கும். ஸோ டெஃபினெட்லி அதுவுமே கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். அவங்க ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃபண்டிங்கோ இல்லை வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸை ஹையர் பண்ணி எனக்கு இவ்வளோ லட்சங்கள் நான் தரேன், நீங்கள் பேசுங்க அப்படிலாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது அவங்களுக்கு. அது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி அது ஈஸியான கிடைக்கக்கூடிய கேம்பஸும் கிடையாது. அது ஒரு ஹை கட் ஆஃப் கேம்பஸு, அதுவுமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் டாப் பேக்கேஜஸாக பார்த்துட்டிங்கன்னா 2024-25 30 to 35 லேக்குக்கு மேலே கொடுத்துருக்காங்க டாப் பேக்கேஜஸாக. அண்ட் மீடியம் ஆவரேஜ் பேக்கேஜுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 9 LP வரைக்கும் உங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ். இதுக்கப்புறம் எகெயின் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடி கோயம்புத்தூர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ், ப்ராப்பர் பக்கா கவர்மெண்ட் காலேஜ். ஆனால் பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நிறைய உள்ள வந்து ஒரு அப்டேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பிளேஸ்மெண்ட் செல்லில் சேஞ்சஸ், அங்கே இருக்கிற இன்டர்னல் ஃபேக்கல்ட்டிக்குள்ளே நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக 53 லட்ச ரூபாய்க்கெல்லாம் வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப 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 வந்து ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேம்பஸ் தான். ஸோ டாப் பேக்கேஜஸ் லிஸ்ட்டில் வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் காலேஜ் வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜாக அவங்க இவ்வளோ தூரம் வரதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இதெல்லாம் எப்படின்னா கைஸ், உங்களை அட்டானமஸ் காலேஜ் தான், அவங்களோட ஓன் சிலபஸ், அவங்களோட ஓன் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அவங்களால ஓனாக ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதனாலே வந்து எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்கள் சிலபஸாக இருக்கட்டும் இல்லை கோச்சிங்குமே அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இதோட வந்து டிஎன்ஏ கோடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2005. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் வருது. ஸோ அது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேசிடி. ஸோ குமாரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா கைஸ் பிளேஸ்மெண்ட் வந்து சமீப காலமாக கொஞ்சம் டவுன் தான். பட் ஆனால் அவங்களோட பிளேஸ்மெண்ட் பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கா பிளேஸ்மெண்ட். ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான காலேஜ், நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். உள்ளதுபடி இவ்வளோ தான் பிளேஸ்மெண்ட். அவங்க பாஸ்ட் இயரில் 78% தான் பிளேஸ்மெண்ட்னு கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே ஓப்பனாக வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இது அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு காலேஜுங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அவங்களோட பேக்கேஜுங்கிறது ஒரு ஹை பேக்கேஜாக இருக்கும். ஸோ அரௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 40 lakhsலேருந்து 40 to 43 lakhs வரைக்குமே பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆவரேஜ் பேக்கேஜுங்கிறது இங்கே கம்மி தாங்க. ஸோ இங்கே வந்து எப்படின்னா இப்போ மற்ற காலேஜ்லாம் 6 லட்சம் 8 லட்சம் கொடுக்குற இடத்துல இவங்க வந்து 4.5லேருந்து உங்களுக்கு 6.5 அந்த ரேஞ்ச் தான் உங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ். பட் ஆனால் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்டோடைய ஒரு பர்சன்டேஜுங்கிறது ஒரு ஹையாக இருக்கும். ஒரு 90% மேலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் எகெயின் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது டெஃபினெட்லாக நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது இந்த கேம்பஸை. ஏன்னா 50 லட்ச ரூபாய்க்கெல்லாம் அசால்ட்டாக பேக்கேஜ் கொடுக்குற ஒரு கேம்பஸ் அப்படின்னா இந்த கேம்பஸ் வரும். ஸோ இந்த கேம்பஸ் இப்போ ரீசெண்டாக வந்து மர்ஜ் பண்ணாங்க. முன்னாடி வந்து எஸ்கேசிடி இது வந்து 2ஆக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதை ரெண்டையுமே மர்ஜ் பண்ணி ஒரே கேம்பஸ் ஆக்கி அவங்களோட சீட் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த காலேஜ் வந்து ஏன் நிறைய பேர் வந்து டாப் 10ல் வைக்க மாட்டாங்க நிறைய யூடியூபர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ 2 காலேஜுமே வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ சீட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு 120 சீட் இருக்க ஒரு கேம்பஸுக்கு 120 ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு 199ல் ஃபில் பண்ணிடலாம். ஆனால் இவங்களோட சீட் எல்லாமே ஒரு 480 500 இருக்கும்போது, ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கும்போது ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெவ்வேறு கட் ஆஃபில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு 199ல் ஜாயின் பண்ணலாம், 198ல் ஜாயின் பண்ணலாம், 197ல் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக வந்து மாறும். இதெல்லாம் மாறனால ஸோ அவங்களோட கட் ஆஃப்ங்கிறது கொஞ்சம் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் தட் இந்த காலேஜ் வந்து ஒர்த்து கிடையாது, அப்படி கிடையாது. இதுவுமே ஒர்த்து தான். அண்ட் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நிறைய சீட் அலோகேஷன்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாதீங்க. ஃபீஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்சிவ் சைட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் மூலியமாக போக பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கேசிடியும் அப்படி தான், இந்த காலேஜும் அப்படி தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே போகணும்னு நினைக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஜியோடைய ஐடெக் வரும். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தவரைக்கும்
எப்படின்னா கைஸ் இப்போ வந்து ரொம்ப லிமிட்டட் கோர்சஸ் தான். அண்ட் இந்த கேம்பஸை பொறுத்த எப்படின்னா கைஸ் ஒரு கோர்ஸ் வந்து அந்தளவு ஃபில் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்த வருஷமே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா கைஸ் ரொம்ப சிம்பிள், ரொம்ப க்ளீனாக இவ்வளோ தான் கோர்சஸ், இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கன்னா வாங்க, இல்லைனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இங்கே மெஜாரிட்டி உங்களுக்கு டாப்பர்ஸ் தான் கைஸ் போகிறாங்க. ஒரு 196 195க்கு மேலே எடுத்தால் தான் இங்கே வந்து ஒரு நமக்கு உள்ளே போக முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது கட் ஆஃப் எல்லாமே. ஸோ இது வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக கொஞ்சம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 2014 ஆரம்பித்த கேம்பஸ் தான். ஸோ என்ன ஒரு 12 வருஷம் கூட ஆகலை. ஸோ ஆப்வியஸ்லி வந்து எப்படின்னா ஒரு பிஎஸ்ஜிங்க பிராண்டுக்காக நிறைய கம்பெனிஸ் வராங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணுறதுக்குமே அந்த ஒரு பிராண்ட் ஒரு பெரிய ரீசனு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் எனக்கு வந்து வேணும், பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்துட்டிங்கன்னா சம்வேர் பிட்வீன் 35 45 லேக் வரைக்கும் வந்து உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து வேரி ஆகிருக்கு. ஆனால் டெஃபினெட்லி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டில் இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு வருஷமும் கண்டிப்பாக நிறைய சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ராஜலட்சுமி வருது. ஸோ ஒரு ஆர்இசி பொறுத்தவரை எப்படின்னா கேஸ் அவங்களுமே வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் ஒரு 40 45 எல்பிஏக்கு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஆப்ஷன். ஏன்னா ரீசெண்டாக கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ போயிருந்தாங்க. ஸோ டொனேஷன் வந்து அவங்க கேட்கும்போது அரௌண்ட் 6 லேக் பக்கம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சீட் வழியாக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் அங்கேயுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு கவுன்சிலிங் மூலயமா ஒரு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. காலேஜை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் வந்து ஒரு 400-500 காலேஜஸ் இருக்குது. ஸோ அதில் நமக்கு ஒரு காலேஜ் கூட கிடைக்காம இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜில் நீங்கள் எண்ட் ஆவீங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு காலேஜுமே இருக்குது, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஓப்பனாக நான் ஹானஸ்ட்டாக சொல்லுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அட்மாஸ்ஃபியர். உங்களுக்கு வந்து அது உங்களால் அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் என்னென்னா ரொம்ப ஓவர்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கேம்பஸ். நம்ம ரொம்ப ஃபன் எதிர்பார்த்து நம்ம வந்து போக முடியாது. பட் பியூர்லி வந்துட்டு ஒரு பிளேஸ்மெண்ட்டு, ஸ்டடீஸு, அகடமிக்ஸ் இந்த மூணையும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேம்பஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்க இருக்கும். பட் டெஃபினெட்லி பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சிஐடி சென்னை. ஸோ சிஐடி சென்னை நம்ம வந்து இது அவாய்டே பண்ண முடியாது. ஸோ சிஐடி சென்னை இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து ரொம்ப 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 வந்து ஒரு தரமாக பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க ஒரு கேம்பஸ் அப்படின்னா கண்டிப்பாக சிஐடி சென்னை வரும். பட் டெஃபினெட்லி ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே முடிஞ்சாலும் நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா போங்க. ஆனால் கவுன்சிலிங்லேயுமே ரொம்ப ஹை கட் ஆஃப் தேவைப்படுது. ஒரு 198 199 அந்த ரேஞ்சுக்கு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் அங்கே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஸ்காலர்ஷிப்னு நீங்கள் டேரெக்டாக வந்து கேம்பஸில் போய் பேசினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுவுமே ஒரு ஆப்ஷன்னா வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ரொம்ப அகடமிக் ஃபோக்கஸ்டாக போனாலும் ரொம்ப வந்து உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸ்வரி காலேஜ் வரும். ஸோ எஸ்ஆர்எம்மோட ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஆனால் இதுவுமே ராமபுரத்தில் இருக்குது. ஒரு நல்ல ரீசன்ட் கேம்பஸ் தான். ஓரளவுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஆப்ஷன். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26 லேக் 28 லேக்கு 35 லேக்குக்கு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். டெஃபினெட்லி வந்து ஒரு ஒர்த்தியான ஆப்ஷன். ஆனால் இதுவுமே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கவுன்சிலிங் மூலியமாக போங்க. பிகாஸ் என்னென்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிற அளவுக்கு இங்கே எதுவுமே ஆகலை. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போய் வந்து அதிக ஒரு காசு கட்டி போனீங்கன்னா உங்களுக்கு தான் காசு வேஸ்ட்டு தான் அது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து இது பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஸோ ஜிசிஇ சேலம். ஸோ இந்த கேம்பஸுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி ஒர்த்தியான கேம்பஸ் தான். ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் ஒரு 40,000 ரூபா தான் உங்களுக்கு ஃபீஸு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் அங்கே கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அண்ட் இதையுமே ஒரு மிஸ் பண்ணாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எஸ்விசி ஒரு ஆப்ஷனில் வைக்கலாம். எஸ்விசிங்கிறது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. ஸோ அதுவுமே வந்து பிளேஸ்மெண்ட்டில் 25 லேக் 28 லேக்லாம் கொடுக்குற ஒரு கேம்பஸ் தான். ஸோ அதுவுமே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் அதுக்கப்புறம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இப்போ வந்து எப்படின்னா அது ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டு. ஸோ சவிதாவில் 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று சிமெண்ட்ஸ் அவங்களோட டீம்டு, இன்னொன்று வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ். ஸோ இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் நம்ம வந்து பார்க்கும்போது எப்படின்னா நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது. பட் பிளேஸ்மெண்ட்ஸில் நல்ல பேக்கேஜும் கொடுத்துருக்காங்க. 38 லட்சம் 37 லட்ச ரூபாய்க்கெல்லாம் நிறைய பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி இதுவுமே ஒரு ஹை பேக்கேஜில் வரக்கூடிய கேம்பஸ். ஆனால் அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜுங்கிறது நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் 70% ஒரு 80% தான் ப்ரோ அங்கே பிளேஸ்மெண்ட்ஸுக்கு கிடைக்குது. ஆனால் கிடைக்குது. இப்போ டாப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கில்ஸ் நல்லா உங்களுக்கு பயங்கர செட்டு, நல்ல சூப்பர் ஸ்கில் செட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். அந்த கம்பெனிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. இதுக்கப்புறமாவும் நான் ஏதாவது காலேஜ் மிஸ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் டெஃபினெட்லாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பாஸ் அவுட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் அங்கே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு யூ கேன் கமெண்ட். நானுமே தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட நெக்ஸ்ட் பேட்சுக்கு அதை என்னால் பாஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜ் பற்றி ரிவ்யூ பேசணும், இல்லை வந்துட்டு எனக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக இஃப் யூ ரெடி டு கிவ் எ ரிவ்யூ அபவுட் எ காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, மோஸ்ட் வெல்கம்.
நீங்கள் முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு வீடியோ காலில் பேசி உங்கள்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன். இல்லை நீங்கள் டேரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு கூட நீங்கள் வந்து நம்ம ஒரு வீடியோ காலில் ஒரு லைவ் ரெக்கார்டிங்கை நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராமில் வாங்க. நான் எல்லாருக்கும் ஓரளவு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.